விஷ்ணு துர்க்கையும் சிவதுர்க்கையும். நாம் எல்லோரும் சிவன் விஷ்ணு கோவில்களில் துர்க்கையை சிவ துர்க்கையாகவும் விஷ்ணு துர்க்கையாகவும் வழிபட்டு வந்திருப்போம். விஷ்ணு துர்க்கை 4 கரங்களுடன், குறிப்பாக தனது 2 கைகளிலும் சங்கும் சக்கரமுமேந்தி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அம்சமாக காட்சி தருபவள் விஷ்ணுதுர்க்கை எனப்படுகிறாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி மதுரா நகரத்தில் தேவகியின் வயிற்றில் தோன்றிய 7வது கற்பத்தை ஆகர்ஷித்து இழுத்துக்கொண்டு போய் நந்தகோகுலத்தில் ரோஹிணி என்பவளின் கற்பத்தில் சேர்த்துவிட்டு தானும் யசோதைக்கு பெண் குழந்தையாக பிறந்து கம்சனுக்கு அறிவுரை சொல்லி ஆகாசத்தில் காட்சி தந்தவள் விஷ்ணு துர்க்கை எனப்படுகிறாள். சிவதுர்க்கை 18 அல்லது 8 அல்லது 4 கைகளுடனும் ஒவ்வொரு கைகளிலும் கத்தி சூலம் போன்ற ஆயுதங்களுடனும் அசுரர்களை எதிர்த்து போரிடும் உக்ர ஸ்வரூபமாக காட்சி கொடுப்பவள் சிவதுர்க்கை எனப்படுகிறாள். சும்பன் நிசும்பன் சக்தபீஜன் போன்ற அரக்கர்களை அழிப்பதற்காக தேவர்களின் வேண்டுதலை ஏற்று பூமியில் சிம்ம வாகனத்துடன் தோன்றி காட்சியளிப்பவள் சிவதுர்க்கை எனப்படுகிறாள். ஆகவே கைகளில் சங்கும் சக்கரமும் இருந்தால் அந்த தெய்வம் விஷ்ணு துர்க்கை என்றும், சங்கு சக்கரம் இல்லாமல் மற்ற ஆயுதங்களை தாங்கிக் கொண்டிருந்தால் அது சிவதுர்க்கை என்றும் பொதுவாக புரிந்து கொள்ளலாம்.